தேவன் உங்கள் பரம பிதாவாக இருக்கிறான்னு பிதா சொன்ன உடனே ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி எடுத்துக்கிறான். அவனை கடைசியில் பார்த்தாரு, அப்பான்னா இவன் ஒவ்வொருத்தனும் தப்பாக எடுத்துக்கிறானேன்ற காண்டி இப்போ உண்மையிலே ஒரு அப்பா எப்படி இருக்கணும்னு லூக்கா 15 கொடுக்குறாரு. இதாண்ட ஒரிஜினல் ஃபாதர் அப்படின்னு. இந்த கெட்ட குமாரன் வீட்டில் இருக்க சொத்தை அழிச்சான். ஆதாம் ஒட்டுமொத்த உலக சொத்தை அழிச்சிட்டான். ஆனாலும் தேவன் அவனுக்காக இறங்கி வந்து உசுரை கொடுத்து, போயிட்டு போதுடா உலகம், பெரிய உலகம், உலகத்தை அழிச்சிட்டான், உலகம் பாவத்தில் போயிடுச்சு, உலகம் வந்து இப்படி ஆகி போச்சு, உலகமானது பாருங்கள், எது வேணும்னு பார்க்க வேண்டாம். பிசாசுக்குள்ளே ஆதாம் என்பவன், நானே பேசல, நீ என்னடா படைச்சவனே அமைதியாக இருக்கிறேன். அவர் சொல்லிட்டே போயிட்டு போதுடா உலகம், 1000 உலகத்தை உனக்காக நான் சிருஷ்டிப்பேன்டா. எனக்கு விழுந்து போன உலகம் எனக்கு முக்கியம் இல்லை, எனக்கு நீ முக்கியம். ஒரு தகப்பனுடைய மனது என்ன பாவம் செஞ்சிருக்கான்னு கவுண்ட் பண்ற மனது இல்ல, பிள்ளைய அன்போட அணைக்கிற மனது மட்டும் இல்ல, அவனோட செலிப்ரேட் பண்ற தகப்பன். கையை தட்டு ஒரு தகப்பன் வந்து தம் பிள்ளை திரும்பி வரான். திரும்பி வரும்போது அவன் எதை இழந்தான், எதெல்லாம் அழிச்சான்னா யார் பார்க்குறான்? மூத்த குமாரன் பார்க்குறான். சொத்து அழிஞ்சிச்சு, அழிஞ்சிட்டு போதுடா சொத்து, என் பிள்ளை திரும்ப வந்தான்டா, என் பிள்ளைக்காண்டி இன்னும் 1000 சொத்தை நான் தருவேன்டா என்கிற மனநிலை. அதுதான் தகப்பனுடைய மனநிலை. இயேசு கிறிஸ்து ஃபர்ஸ்ட் மிராக்கிளே வெட்டிங் டே செலிப்ரேஷன்லாம் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு ஷாட்டு ஏசுனாரு எங்கே எடுக்கிறாங்க? முதல் ஷாட்டே வந்து எங்கே? செலிப்ரேஷன். எவ்வளோ பெரிய தேவன், எவ்வளோ பெரிய கர்த்தர். அவர் வந்து தன்னுடைய முதல் அற்புதத்தை எங்கே கண்ணீருக்கும் கவலைக்கும் பண்ணாமல் கழிப்பு வீட்டிலே செய்தார். கையை தட்டு. அதனால தான் 7 ஆராதனை அப்படின்றத 7 பண்டிகைன்னு வச்சாரு. அதுல ஒரு பண்டிகை பஸ்கா பண்டிகை. பஸ்கா பண்டிகை அர்த்தம் குமாரனே சாக போறார். அவர் சொல்றார், குமாரன் செத்ததுக்கே நீ சந்தோஷப்படுறாங்க, அதை செலிப்ரேட் பண்றா, ஏன்னா அன்னைக்கு தான் உனக்கு வாழ்க்கை தொடங்குதுன்ற. அவர் டெத்தை கூட நமக்கு செலிப்ரேஷனா மாத்தி கொடுத்தாரு. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் அன்புடன் அழைக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை மெய்யாகவே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நாம் ஒவ்வொரு முறையும் தேவனுடைய வார்த்தையிலும் தேவனுடைய பிரசன்னத்திலும் நேரம் செலவழிக்க நம்முடைய மனது மறுரூபமாகி கொண்டே இருக்கிறது என்பது மாற்றப்பட முடியாத உண்மை. நாம் தேவனுடைய சாயலை நாம் பெற்றுக்கொண்டே வருகிறோம். ஆமேன். என் அன்புக்குரியவர்களே, ஆகவே தேவனுடைய சாயல் மகிமையின் மேல் மகிமை அடைந்து நாம் மறுரூபம் அடைகிறோம். ஒவ்வொரு முறை நாம் தேவனுடைய சமூகத்தில் அமரும் போதும் நமக்குள்ளே மாற்றங்கள் நடக்கிறது. அது ஒரே நாளில் நடக்கிற மாற்றம் அப்படின்னா, தினந்தோறும் இந்த பூமியிலே நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு நாளில் நடக்கிற மாற்றம் என்றால் ஒவ்வொரு நாளும் நாம் வார்த்தையை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு நாளில் நடக்கும் மாற்றம் அல்ல, அது ஒவ்வொரு நாளும் நடக்கிற மாற்றம்.
நேற்றைய நாளை விட இந்த நாளிலே உங்கள் மகிமை கூடியிருக்கிறது, உங்களுடைய சாயல் மாறி இருக்கிறது. ஆகவே தேவனுடைய வார்த்தை இந்த உலகத்திலே மிகவும் கனப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அதை கண்ணாடியிலே நாம் தேவனுடைய மகிமையை பார்க்கும்போது நாம் அந்த சாயலாகத்தானே மறுரூபம் அடைகிறோம். ஆகவே நண்புக்குரியவர்களே, கர்த்தருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிறோம், தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்கள் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவன் கொடுத்துருக்காரு. இன்றைக்கி அந்த ஃபாதரோட ஹார்ட்டை பற்றி உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன். த செலிப்ரேட்டிங் ஃபாதர், அதாவது கொண்டாடுகிற தகப்பன் ஒருத்தர் இருக்கார். நம்ம வாழ்க்கையவே கொண்டாடுற தகப்பனாம். அந்த தகப்பனை பற்றி இன்றைக்கி நான் உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். உங்களுக்கு இருக்கிற தகப்பன் கையில் குச்சியோட வச்சுக்கிட்டு ஏய் அப்படின்ற ஒரு தகப்பன் அல்ல, அவர் கொண்டாடுகிற தகப்பன். நீங்கள் அவரை சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே கொண்டாட்டமாக மாறும். எவ்ரி டே வில் பி த டே ஆஃப் செலிப்ரேஷன். ஏன்னா காட்ஸ் கேரக்டரே செலிப்ரேஷன். தகப்பனுடைய மனதை புரியத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் கண்களை திறப்பாராக. ஒரே ஒரு வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். பவுல் சொல்லுகிறார், உங்களில் 1 கொரிந்தியர் 4:15 வாசிப்போம். கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் ஆமென், தகப்பன்மார் அநேகர் உங்களுக்குள் இல்லையே. இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். ஆமென். கிறிஸ்துவுக்குள் 10,000 டீச்சர்ஸ் உங்களுக்கு இருந்தாலும் அப்பா நிறைய பேர் உங்கள்கிட்ட இல்லைன்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டீச்சர் அண்ட் ஃபாதர். அல்லேலூயா சொல்லுங்க. டீச்சர் வேற, ஃபாதர் வேற. ஆனால் நம்ம ஊரில் டீச்சரும் ஃபாதரும் ஒரே மாதிரி தான். ஒரு பெரிய குடும்பம் சார் அது. நம்ம ஊரில் அப்பா பாதி டீச்சராக தான் இருக்கிறார். ஆனால் உண்மையிலே டீச்சர் வேற, ஃபாதர் வேற. ஒரு டீச்சர்ன்றவன் டீச்சிங் மட்டும்தான், அந்த டீச்சிங் பண்ணுற மனநிலை மட்டும்தான் அவன்கிட்ட இருக்கும். ஆனால் ஃபாதர்ன்றவர் கொண்டாடுகிறவர், பிள்ளையோடு செலிப்ரேட் பண்ணுறவர், பிள்ளையோட ஷேர் பண்ணுறவர், பிள்ளைய தோளில் தூக்கி வச்சு என்ன செய்யறது, டான்ஸ் பண்ணுறவன், அவன் தான் அப்பா. அப்போ பவுல் இந்த சொன்ன அந்த வார்த்தையில் 100 அர்த்தங்கள் இருக்கிறது. அதில் ஒரு அர்த்தத்தை நான் சொல்கிறேன். டீச்சர் மாதிரி போட்டு குச்செடுத்து அடிக்கிற உபாத்தியார்கள் உங்களில் 10,000 பேர் இருக்கீங்கடா. ஆனால் பிள்ளைகளோட கொண்டாடுற ஒரு ஃபாதர் உங்கள்கிட்ட இல்லடான்றார். ஒரு நல்ல ஊழியக்காரன் நல்ல ஃபாதராக இருக்கணும். ஃபாதர்னா த ஒன் ஹூ செலிப்ரேட் இஸ் சன். கொண்டாடுவோம். ஒரு தகப்பன் என்னங்க செய்யணும், செலிப்ரேட் பண்ணுவாங்க பிள்ளைய. அப்போ தகப்பனுடைய மனது என்பது அந்த செலிப்ரேஷன். தி செலிப்ரேட்டிங் ஃபாதர். உங்கள் தகப்பன் கொண்டாடுகிற தகப்பன். அதாவது உலகத்தில் எந்த மதமும் கொண்டாட்டத்தை ஒர்ஷிப்புன்னு வைக்கல. ஆனால் நம்முடைய பரமபிதா தான் தன்னுடைய ஒர்ஷிப்பையே, தன்னுடைய வழிபாட்டையே, அவர்களுடைய ஆவிக்குரிய நடவடிக்கைகளையே கொண்டாட்டமாக மாற்றினார். கொண்டாட்டம் தான் இங்கே ஒர்ஷிப்புன்னார். பழைய ஏற்பாட்டில் அவர்கள் தேவனை பிதாவை வழிபடுவதற்கு, தேவனை ஆராதிப்பதற்கு அவர் சொன்ன விஷயம் என்னென்னா 7 பண்டிகைகளை கொண்டாடுங்கள்னாரு. சார் பண்டிகை கொண்டாடுறது ரைட்டு, கொண்டாடிடுவோம். அப்போ சாமி கும்பிட்றது, கொண்டாடுறதாண்டா சாமி கும்பிட்றது. கொண்டாடுறதான் சாமி கும்பிட்றது. அதைத்தான் பார்வோன்ட்ட சொல்கிறான். முடிஞ்ச அந்த வசனம் கூட எனக்கு பார்வோன்ட்ட எகிப்தில் இவன் சொல்கிறான், யார், மோசே சொல்கிறான், எங்கள் தேவனுக்கு நாங்கள் பண்டிகை கொண்டாடும்படி எங்களை அனுப்பிவிடு அப்படின்றான். நாங்கள் போய் குய்யம்மையான்னு அழுகிறதுக்கு நாங்கள் போலப்பா, நாங்கள் செலிப்ரேட் பண்ண போகிறோம் எங்கள் அப்பாவை. ஏன் அப்பாவுக்கு செலிப்ரேஷன் பிடிக்கும்? அந்த மனசில் எழுதிக்காங்க இயேசு நாமத்தில். உங்கள் அப்பா பரலோக பிதாவுக்கு பிடிச்சதுன்னா செலிப்ரேஷன். யாரெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறானோ அவன்கிட்டலாம் பக்கத்தில் நின்றுவார். ஆமென். என் அன்புக்குரியவர்களே, ஒன்று, அவர் காட் இஸ் தி செலிப்ரேட்டிங் ஃபாதர். உங்கள் அப்பா யாருன்னு உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சாகணும், ரொம்ப தெரிஞ்சாகணும். அப்படி தெரியலன்னா நீங்கள் மூத்த குமாரன் மாதிரி தான் இருப்பீங்க. மூத்த குமாரன் செலிப்ரேட்டே பண்ணலை, இளைய குமாரன் செலிப்ரேட் பண்ணான். அவன் போயிட்டு திரும்ப வந்த உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, இதோ என் குமாரன் மரித்தான், மறுபடியும் பிழைத்தான், நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். சந்தோஷம்ன்ற வார்த்தை 4 முறை அந்த அதிகாரத்தில் வருகிறது. இந்த உலகத்தில் இருக்க அப்பாவெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு கர்த்தர் உங்கள் அப்பாவாக இருக்காருன்னு அவன் பயப்படுறான். ஐயோ அப்பா மாதிரியா இருக்கார் அப்படின்றான். ஏன்டா, எங்கள் அப்பா வேற மாதிரில இருக்கார் சார் அப்படின்றான். அமெரிக்காவுக்கு போனால் அங்கே அப்பா வேற மாதிரி இருக்கார், ஆப்பிரிக்காவுக்கு போனால் அவங்க அப்பா வேற மாதிரி இருக்கார், இந்தியாவுக்கு எங்கள் அப்பா இந்த அப்பா வேற மாதிரி இருக்கார். அப்போ இந்த அப்பா வச்சு நீங்கள் அந்த அப்பா பார்க்கக்கூடாது. தேவன் உங்கள் பரம பிதாவாக இருக்கிறான்னு பிதா சொன்ன உடனே ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி எடுத்துக்கிறான். உடனே கடைசியில் பார்த்தாரு, அப்பான்னா இவன் ஒவ்வொருத்தனும் தப்பாக எடுத்துக்கிறானேன்ற காண்டி
இப்போ உண்மையிலே ஒரு அப்பா எப்படி இருக்கணும் லூக்கா 15 கொடுக்குறாரு. இதாண்ட ஒரிஜினல் ஃபாதர் அப்படின்னு. என் அன்புக்குரியவர்களே, அந்த ஃபாதருடைய மனநிலை செலிப்ரேட்டிங். ஆனால் இந்த மூத்த குமாரன் பாருங்க, அவன் சொல்கிறான், அப்பா இவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறீங்க, நான் என் ஃப்ரெண்ட்ஸு கூட செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள், அவனும் செலிப்ரேஷன் தான் பேசுகிறான், என் ஃப்ரெண்ட்ஸு கூட நான் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கூட தரல, ஆனால் உங்கள் பையன் வந்தோடனே கண்ணுக்குட்டி எடுத்து நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்றான். அப்போ அவர் சொல்கிறாரு, இது எல்லாமே உன்னுடைய தானடா, நீ தானே செலிப்ரேட் பண்ணியிருக்கணும், நீ செலிப்ரேட் பண்ணி தான் நான் வந்திருப்பேனே. அப்சலோம் செலிப்ரேட் பண்ணப்போ தாவீது வந்தானே. என் அன்புக்குரியவர்களே, செலிப்ரேஷன் நீ பண்ணியிருக்கணும். இப்போ அவனுக்கு இந்த பொருள் எதுவுமே சொந்தம் இல்லை என்பதனாலே நான் அவனுக்கு செலிப்ரேட் பண்ணுறேன்னார். அப்போ ஒரு தகப்பன் வந்து தன் பிள்ளை திரும்பி வரான். திரும்பி வரும்போது அவன் எதை இழந்தான், எதெல்லாம் அழிச்சான்னா யார் பார்க்குறான்? மூத்த குமாரன் பார்க்குறான். யாரெல்லாம் ஒருத்தன் வரும்போது அவன் என்னெல்லாம் தப்பு பண்ணான், அவன் என்ன தப்பு பண்ணான்னு கூட அவனுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. வேசிகளிடத்திலே ஆஸ்தியை அழித்து போட்ட அப்படின்னா அவன் வேசிகளிடத்துல வந்து வெளியூரில் செஞ்ச பஞ்சாயத்தில் இவனுக்கு எப்படி தெரியுது? அப்போ மற்றவர்களுடைய தவறுகள் எல்லாம் உங்கள் காதுக்கு வருது. உங்களுக்கு நீங்கள் நல்லா தெரிஞ்சவராக இருக்கீங்கன்னா நீங்கள் மூத்த குமாரன். ஆனால் உங்கள் அப்பாவுக்கு அதெல்லாம் தெரியல. அவன் சொல்கிறான், அப்படியே கேட்டுட்டு இங்கே மாடா உழைக்கிறேன், ஓடா தேயிறேன் அப்படின்னு. ஆனால் இவன் வந்து போனவன் பாவம் செஞ்சான், எல்லாத்தையும் அழிச்சிட்டான், திரும்ப வரான். என்ன சொன்னேன், என்ன ஆண்டவரே, எப்படி உங்களால் இவனை வந்து நீங்கள் ஹக் பண்ண முடிஞ்சு அப்புறம் செலிப்ரேட் பண்ணியிருக்கிறீங்க? பிதாவோட லவ்வோட எந்த அப்பாவோடைய லவ்வை நீ கம்பேர் பண்ண முடியாது, கம்பேர் பண்ண முடியாது. என்னதான் உங்கள் அப்பா ஓடி வந்து அன்பு மகனேன்னு கட்டி பிடிச்சாலும் வந்து பிதாவோட லவ் வேற. அப்போ எப்படி அவரால் அப்படி செலிப்ரேட் பண்ண முடிஞ்சு? கர்த்தர் சொன்னார், ஒரு மனுஷனோட பையன் ஒரு 10th படிக்கிறான், அவன் ஃபெயில் ஆகிட்டான். ஃபெயில் ஆன உடனே ஐயோ அப்பா வந்து நம்மளை பெரிய லெவலில் கனவு கொண்டு இருந்தாரே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மருந்து எடுத்து குடிச்சிட்டான், சூசைட் அட்டன் பண்ணிட்டான். டாக்டர் கொண்டு போய் இவன் இப்படி அட்டன் பண்ணிட்டான்ட்டு கொண்டு போய் வந்து ஐசியூவில் சேர்த்து இவன் பிழைக்கிற கஷ்டம் சார்ட்டார். ஒன்றும் இல்லை சார், சான்ஸே இல்லை பிழைக்கிறதுக்கு அப்படின்ட்டாரு. அந்த தகப்பனோட மனசு எப்படி இருக்கும்? திடீர்னு 1 hour கழித்து வந்து உங்கள் பையன் பிழைச்சிட்டான் சார்ன்றாரு. உடனே அவன் எந்திரிச்சு வரான். வந்த உடனே ஏண்டா ஃபெயில் ஆனேன்னா கேட்பீங்க? நீ ஃபெயில் ஆனதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லைடா, என் பிள்ளை எனக்கு திரும்ப கிடச்சிருச்சுன்னா தானே சொல்லுவோம். அதுதான் அந்த தகப்பன்கிட்ட இருந்துச்சு. சொத்து அழிஞ்சிச்சு, அழிஞ்சிட்டு போதுடா சொத்து, என் பிள்ளை திரும்ப வந்தான்டா, என் பிள்ளைக்காண்டி இன்னும் 1000 சொத்து நான் தருவேன்டா என்கிற மனநிலை. அதுதான் தகப்பனுடைய மனநிலை. ஆதாம் அழிச்சான் சொத்தை, இந்த கெட்ட குமாரன் வீட்டில் இருக்க சொத்தை அழிச்சான். ஆதாம் ஒட்டுமொத்த உலக சொத்தை அழிச்சிட்டான். ஆனாலும் தேவன் அவனுக்காக இறங்கி வந்து உசுரை கொடுத்து, போயிட்டு போதுடா உலகம், பெரிய உலகம், உலகத்தை அழிச்சிட்டான், உலகம் பாவத்தில் போயிடுச்சு, உலகம் வந்து இப்படி ஆகி போச்சு, உலகமானது பாருங்கள், எது ஒன்றும் பார்க்க வேண்டாம். பிசாசுக்குள்ளே ஆதாம் என்பவன், நானே பேசல, நீ என்னடா படைச்சவனே அமைதியாக இருக்கிறேன். அவர் சொல்லிட்டே போயிட்டு போதுடா உலகம், 1000 உலகத்தை உனக்காக நான் சிருஷ்டிப்பேன்டா, எனக்கு விழுந்து போன உலகம் எனக்கு முக்கியமல்ல, எனக்கு நீ முக்கியம். ஒரு தகப்பனுடைய மனது என்ன பாவம் செஞ்சிருக்கான்னு கவுண்ட் பண்ணுற மனது இல்லை, பிள்ளைய அன்போடு அணைக்கிற மனது மட்டும் இல்லை, அவனோட செலிப்ரேட் பண்ணுற தகப்பன். ஹல்லேலூயா. வாசிப்போம் லூக்கா 15ஆம் அதிகாரம், தி செலிப்ரேட்டிங் ஃபாதரை பார்ப்போம். 21 வாசிங்க. குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். ஆமென், ஆமென். இங்க பாருங்க, அவன் பாத்திரமே இல்லைன்றான். ஆனா தேவன் செலிப்ரேட் பண்ணும்போது வந்து பாத்திரமானலாம் பார்க்கறது இல்லை. ஏன்னா இந்த இளைய குமாரன் உழைப்பின் அடிப்படையிலே அப்பாட்ட வரல, உறவின் அடிப்படையில் வரான். ஆனா மூத்த குமாரன் உழைப்பின் அடிப்படையில் வரான். இந்த பூமியில கூட இன்னைக்கும் பிதாவுக்கு 2 வகையான குமாரர்கள் இருக்கிறார்கள். ஒன்று உழைப்பின் அடிப்படையில் இருக்கிறவன், அவன் லைஃப்ல செலிப்ரேஷன் ஒண்ணே இருக்காது. பரலோகம்னா என்ன தெரியுமா? இட்ஸ் த பிளேஸ் ஆஃப் செலிப்ரேஷன். அப்போ பரலோகத்திலும் சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் சித்தம் செய்யப்படுவதாக என்றால் இங்கேயும் அந்த செலிப்ரேஷன் வரப்போகுது, பரவப்போகுதுன்னு நான் இயேசு நாமத்தில். செலிப்ரேஷன் ஒரு ஃபீலிங்ஸ் கிடையாது, அது ஒரு பவர் ஆஃப் காட். செலிப்ரேஷன் பண்ற இடத்துல என்னென்ன மிரக்கிள்ஸ் என்னெல்லாம் நடக்க போகுது, பல விஷயங்கள் இருக்கு சார். செலிப்ரேட்டிங் ஃபாதர்ஸ் ஹார்ட்
இங்கே பாருங்க, அவன் வந்து நான் வந்து தகுதியே இல்லைப்பா அப்படின்றான், நான் உங்களுக்கு பிள்ளையே இல்லைப்பா அப்படின்றான். உங்களை நேசிக்கணுன்றதை உலகத்தோற்றத்துக்கு தான் முடிவெடுத்து உங்களை நேசிக்கிறவர் உங்களை வந்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். உங்கள் காடு செலிப்ரேட் பண்ணுற காடு. அவர் சொல்கிறார் பாருங்க, அவனை பார்த்து வாசிங்க அந்த வசனம். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, பாருங்க, இவன் இது குமாரன் தகப்பனை நோக்கி, எல்லாம் சொல்லுங்க. அப்போ தகப்பன் குமாரனை நோக்கி தானே பேசியிருக்கணும், தகப்பன் ஊழியக்காரனை நோக்கின்னு இருக்கு. அப்போ இவன் இவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறான், அப்பா 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 நான் தெரியாமல் பண்ணிட்டேன்ப்பா, அதனால் வந்து இனிமேல் உங்களுக்கு எனக்கு நான் பிள்ளையே கிடையாது, நான் வேலைக்காரனாக இருக்கேன்ப்பான்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அவர் எங்கடா இருக்கீங்க டேன்றார். அப்பா நான் ஒன்று சொல்லிகிட்டு இருக்கேன் கேளுங்க, நீ என்னத்தரா சொல்கிற கேட்குறது, எல்லாம் வாங்கடா உடனே சொல்லி என் பையனுக்கு உடனே எல்லாத்தையும் மாத்துறா, குளிப்பாட்டுறா, ட்ரெஸ்அப் போடுறா. அப்போ நீங்கள் மனம் திருந்தி அறிக்கை பண்ணுறீங்களே, நீங்கள் அறிக்கை பண்ண பிறகு அவர் தெரியாது, நீங்கள் மனம் திருந்தும் போதே அவர் தெரியும். அவர் இருதயத்தை பார்க்குறாரு, இருதயத்தையே பார்த்துடுறாரு. இப்போ பாருங்க, இந்த இடத்துல அவன் பேசுறத அவர் கேட்கவே இல்லை. அப்பொழுது தகப்பன் ஊழியக்காரனைக்கு வாசிங்க. நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள், கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். சந்தோஷமாயிருப்போம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நம்முடைய தகப்பன் சந்தோஷமாயிருக்க விரும்புகிற தகப்பன். செலிப்ரேட் பண்ணுங்கடா, செலிப்ரேட் அப்படின்றார். கதை தொடங்கும் போது மூத்த குமாரன் உள்ள இருக்கான், இளைய குமாரன் வெளியே இருக்கிறான். கதை முடியும் போது இளைய குமாரன் உள்ள இருக்கிறான், மூத்த குமாரன் வெளியே இருக்கிறான். மூத்த குமாரனுக்கு டாலரேட் பண்ற மைண்ட் செட் இல்லை, வெளியே போயிட்டான். ஆனா அப்பா சொல்றாரு செலிப்ரேட் அப்படின்றாரு. கர்த்தர் சொல்ற, உனக்கு வந்து வந்து யாரை பிடிச்சிருக்க, மூத்த குமாரன் நல்லா இருக்கா ஆண்டவரே அப்படின்னா. ஆனா கர்த்தர் சொல்ல, யார் நல்லவன், மூத்த குமாரன் தான் நல்லவன் ஆண்டவர். ஆமா, ஆனா படத்துல ஹீரோ வந்து இளைய குமாரன் தான். இப்போ இளையகுமாரன் கதையை நீங்கள் எடுத்தீங்கன்னா, படத்தில் வந்து கேமரா வந்து இளையகுமாரன் வெளியே போனதுக்கப்புறம் கேமரா வெளியே போயிடுச்சு சார். வெளியே போய் இளையகுமாரன் அங்கே உட்காந்து என்ன சாப்பிட்றான், தவிடு சாப்பிட்றான், இவர் சாப்பிட்றான், இளையகுமாரன் பக்கத்துலேயே கேமரா போயிட்டுருக்கு. இங்கே மூத்த குமாரனை பற்றி படத்தில் மொதல் சீனுக்கு வந்தார், திரும்ப கடைசி சீனுக்கு தான் வர்றார், ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி அவரை கௌரவ நடிகர்னு போட்டுறாங்க. ரொம்ப டாலரன்ஸ் இல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்களாம் கௌரவ நடிகர் ஆயிடுவீங்க. ஆனால் உறவின் அடிப்படையில் தகப்பனிடத்தில் வருகிறவர்கள் உறவு, செலிப்ரேட்டிங் ஃபாதர், அதாவது சந்தோஷப்பட வேண்டும். அவங்க அப்பா சொல்றாரு. அப்ப நம்முடைய அப்பா யாருன்னா சந்தோஷப்படணும்னு விரும்புகிற அப்பா. பிதா வந்து செலிப்ரேட் பண்றவர். வாசிப்ப அந்த வசனத்தை. கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். சந்தோஷமாயிருப்போம். அடுத்து 24. என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். ஆமென், ஆமென், ஆமென். திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அடுத்து அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள், சந்தோஷப்பட துவங்கினார்கள். ஆமென். காட்ஸ் பிரசன்ஸ்ன்றது செலிப்ரேட்டிங். இட்ஸ் a place of celebration. அப்போ பரலோகம் செலிப்ரேஷன், சந்தோஷப்படணுன்றது. அதுக்கப்புறம் பையன் என்ன சொல்றான் வாசிங்க. 29. மூத்த குமாரன் அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமா இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. என்னப்பா இங்க பாத்தீங்களா, இவன் என்ன சொல்றான், நான் சந்தோஷமாவே இல்லை அப்படின்றான். இது எங்கே நடக்கும்னு நினைக்கிறீங்க? பரலோகத்தில் தான் இந்த பஞ்சாயத்து நடக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இவங்க போய் சொல்லுவாங்க, சார் அவன் கூட இவ்வளோ செலிப்ரேட் பண்ணியே, நான் ஒரு காலம் உடைய கட்டளை கீழ்ப்படியில் இந்த பூமியில் நான் வாழ்ந்தப்ப என்ன ஒரு நாள் கூட என்ன சந்தோஷமாக வச்சுக்கலையே. நான் உன்னை செலிப்ரேட் பண்ண சொன்னேன்டா. செலிப்ரேட் த விக்ட்ரி ஆஃப் த லார்ட், செலிப்ரேட் த லவ் ஆஃப் காட். அவரோட அன்பை செலிப்ரேட் பண்ணுங்க. ஏன்னா அதில் பவர் இருக்குது, அதில் வல்லமை இருக்குது. உலகத்தின் வழிபாடுகள் வேறு, கிறிஸ்தவத்தின் வழிபாடு வேறு. அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆமாம், the method of worship of the Gentiles is different from the method of worshiping the celebrating Father. Here celebration is the worship. Amen. Hallelujah. அந்த வசனம் எங்கே இருக்குது? யாத்ராகமம்ல 5:1 வாசிங்க. பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். ஆமென். பண்டிகை கொண்டாடுவதற்காக பார்வோன் ஜனங்களை திண்டாட வைத்தான். தேவன் தம்முடைய ஜனங்களை கொண்டாட வைத்தார். பார்வோன் அவன் வேலைகளை கொடுக்கிற, வேலைகளை சுமத்துகிற தேவன்.
ஆனால் நம்முடைய தேவன் நம்மை கொண்டாட வைத்து கழுத்தை சுமைகளுக்கு நீக்கி நம்மை கொண்டாட வைக்கிற கர்த்தர். நீங்க இன்னும் உங்க வாழ்க்கை, உங்களுடைய மனநிலை வொர்ஷிப்ல உங்களுக்கு கொண்டாட்டமா இல்லைன்னா இன்னும் நீங்க சரியான தகப்பனை பார்க்கலன்னு அர்த்தம். பார்வோனுடைய மைண்ட் செட் என்ன? பிசாசு யாரு? அவர்களுக்கு இன்னும் வேலையை சுமத்துங்கள். இதுதான் பிசாசு. பிசாசோட மைண்டு. அவன்கிட்ட போனவன எல்லாம் அவனுக்கு வேலை சுமத்துவான். ஆனா தேவனுடைய மனநிலை அது அல்ல. என் ஜனங்களை எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி அனுப்பு, வா கொண்டாடுவோம். பார்வோனுக்கு எப்படி இருக்கும்? ஏண்டா நீங்களாம் அடிமை நாய்கள், உங்களுக்கு கொண்டாட்டம் தேவையா என்கிற மனநிலையுடையவன் பார்வோன். ஆனால் தேவன் சொன்னாரு, நீ என் புத்திரனை அனுப்பல, உன் பிள்ளைய காலி பண்ணிடுவேன்டான்னாரு. எவ்வளோ பெரிய வெறி பிடிச்ச தேவன் பார், வைராக்கியம் உள்ள தேவன். சேஷ்ட புத்திரனையும் என்னுடைய புத்திரனை நீ அனுப்பலனா உன் புத்திரன் மேலே கையை வைப்பேன் அப்படின்னாரு. அப்போ என் பிள்ளையை நீ அனுப்பலனா உன் பிள்ளையில நான் கை வைக்க வேண்டியது வரும். என் அன்புக்குரியவர்களே, அவ்வளவு வந்து தம் பிள்ளை மேலே பொசசிவாக இருந்தார். என் பிள்ளை எனக்கு செலிப்ரேட் பண்ணணும்டா. கையை தட்டுங்க சார். ஆமென், பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் தம் பிள்ளைகளோட செலிப்ரேட் பண்ண விரும்புகிறார். பரலோகத்தை அவர் வடிவமைச்சதே செலிப்ரேஷன் தான். ஆனால் நம்ம தேவன் எப்படி தேவன்? கையை தட்டுங்க சார், செலிப்ரேட்டிங் சார். அப்படி தேவன் அவர். அவர் பிள்ளைனா அதான் சொன்னார். அவர் விக்கிரகத்தை பார்த்து சொல்கிறாரு, அது கண்ணு இருந்து பார்க்காது, காது இருந்து பேச, வாய் இருந்து பேசாதுடா, அது அப்படியே தாண்டா இருக்கும். நான் அப்படியாடா, நான் ஆக்டிவ், நான் வந்து ஆக்ஷன் ஹீரோடா. அப்போ நீங்கள் மற்ற எல்லாத்துக்கும் கிறிஸ்தவ வழிபாட்டுக்கு இருக்கிற வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஹியர் செலிப்ரேஷன் இஸ் த ஃபெஸ்டிவல், செலிப்ரேஷன் இஸ் த வொர்ஷிப், ஃபெஸ்டிவல் இஸ் த வொர்ஷிப். அதனால தான் 7 ஆராதனை அப்படின்றத 7 பண்டிகைன்னு வச்சார். அதில் ஒரு பண்டிகை பஸ்கா பண்டிகை. பஸ்கா பண்டிகையின் அர்த்தம் குமாரனே சாக போறார். அவர் சொல்றார், குமாரன் செத்ததுக்கே நீ சந்தோஷப்படுறான்றார். அதை செலிப்ரேட் பண்றா, ஏன்னா அன்னைக்கு தான் உனக்கு வாழ்க்கை தொடங்குதுன்றார். அவர் டெத்தை கூட நமக்கு செலிப்ரேஷனாக மாற்றி கொடுத்தார். அவர் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும். சிலர் எப்போவுமே எதிர்காலத்திலே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அடுத்த மாதம் என்ன செய்கிறது, இந்த மாதம் சோறு சாப்பிட்டுக்கிட்டே அடுத்த மாதம் என்ன செய்கிறது, அடுத்த மாதம் கிடச்சிரும் சாப்பாடு, அப்போ உட்காந்துட்டு அதுக்கு அடுத்த மாதம் யோசிப்பாங்க. இப்படி எதிர்காலத்திலே வாழ்ந்து நிகழ்காலத்தை அனுபவிக்காதவங்க கொல்ல பேர் இருக்கிறாங்க. கர்த்தர் நீங்க சொன்னார், அடுத்த மாதம் எப்படி வாழ்வோன்னு யோசிக்காத, எப்படி சிறப்பாக இருப்போம்னு கூட அதை பற்றி யோசிக்க. இந்த மாதம் நல்லா இருக்கிறோம், அதுக்கு தேங்க்ஸ் பண்ணு. மதியத்துக்கு மேலே ஒரு வேலை இருக்குன்னா கூட ஒரே நாளில் நாளைய தினத்தை கவலைப்படாதன்ற கருத்து. நாளைக்கு ஒரு மேட்ரு இருந்தால் கூட இன்னைக்கு டேட்டில் உட்காந்து இன்னைக்கு டேட்டை என்ஜாய் பண்ணுறா, தேங்க்ஸ் பண்ணுறா. எங்கெல்லாம் செலிப்ரேட்டிங் மைண்ட் செட் வருதோ அங்கெல்லாம் காட்ஸ் ப்ரெசன்ஸ் இறங்கும். அது புரிஞ்சுக்காங்க. அப்போ இன்றைக்கி சொன்னார்ன்ற மதியம் ஒரு வேலை இருந்தால் கூட நீ காலையை செலிப்ரேட் பண்ணு. ரெண்டாக பிரிச்சுட்டு மார்னிங்கை நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம்யா, மதியம் தானே அவருக்கு, காலையில் செலிப்ரேட் பண்ணுவோம்யா அப்படின்னு மைண்ட் செட்டுக்கு வரணும். செலிப்ரேட் பண்ணு சார். என் வாழ்க்கையில் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை சார், எதுவுமே இல்லை சார், ஒரு டிவி கூட வீட்டில் இல்லை, எதுவுமே கிடையாது சார், எனக்கு எந்த என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. வெளியே காலையில் நேரத்தில் அந்த காற்று அடிக்கிட்டு பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு நேரத்தையும் நீங்கள் என்ஜாய் பண்ணும்போது தேவனை நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள். என் ஜனங்களை பண்டிகை கொண்டாட அனுப்பி, பார்வோன் சொல்கிறான் வேலையை கொடு அப்படின்றான், தேவன் சொல்கிறாரு செலிப்ரேட் பண்ணுறான்றார். கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் சொல்கிற இந்த வழிபாட்டு முறையெல்லாம் கிறிஸ்தவ வழிபாட்டு முறையே கிடையாது அப்படின்றத அழகாக அவர் சொல்கிறார். வாசிங்க, 20 வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டான உலக வழிபாடுகள். என் அன்புக்குரியவர்களே, உலக வழிபாடுகள் அப்படின்னா 2 வழிபாடு இருக்கு. ஒன்று கிறிஸ்தவ வழிபாடு, கையை தட்டுங்க, இன்னொன்று உலக வழிபாடு. என்னடா அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு கேரர் சார் டாட்டா உப்பில் போடுறேன், அவர் பெரிய ஆள், அதனால் அவர் கல் உப்பில் போடுறாரு. அடப்பாவிகளா, உப்பை கொடுத்தா நாங்கள் நெல்லிக்காய் தொட்டு சாப்பிட்டுக்குவோம், இல்லை குழம்புக்கு போல யூஸ் ஆகும், முட்டியில் போட்டு எதுக்குடா வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால தான் சாலமன் சொன்னால், உன் இருதயத்தை விட்டு சோகத்தையும் உன் சரீரத்தை விட்டு பாவத்தையும் தூக்கி எறினா. சோகம் பாவம் 2ஐயும் பேசுகிறான். ஏன்னா இது 2மே ரொம்ப மோசமானது. அது அண்ணன் தம்பி, அதாவது சின்ன தம்பி பெரிய தம்பி. சின்ன தம்பி சோகம்னா, பெரிய தம்பி பாவம்.